இந்த டோர் எப்படி லாக் ஆச்சு? ஹெல்ப்! யாராவது வந்து கதவை தருங்க ப்ளீஸ். த்ரிஷா எந்த பாத்ரூம்க்கு போனான்னு தெரியலையே. அவ இந்த ரூம்லயும் காணுமே. சரி, மேல போய் பார்த்துட்டு வரேன். பிரபா, 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 நான் இங்கதான் இருக்கேன். ப்ளீஸ் கதவை தருங்க. த்ரிஷா, are you okay? என்ன? Thank God நீங்க வந்துட்டீங்க. வந்து உட்கார், வா வா. என்னாச்சு? த்ரிஷா, are you okay? என்ன ஆச்சு? உன்னால கதவை திறக்க முடியலையா என்ன? எனக்கு தெரியல வெளியில எப்படி டோர் லாக் ஆச்சுன்னு. நான் டோர் ஓபன் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. சரி சரி, நீ பயப்படாத. பாத்ரூம் குள்ள தானே இருந்த, குகைக்குள்ள இல்ல பிரபா, உங்களுக்கு தெரியாது. க்ளோஸ்டு பிளேசஸ்னா எனக்கு ரொம்ப பயம். வெளியில இருந்து டோர் லாக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு சுத்தமா மூச்சு விட முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒரு நிமிஷம். முதல்ல தண்ணி குடிந்தா. என்ன உனக்கு எப்படி வேர்க்குது? நான் உன் கூடவே தான் இருப்பேன். அண்ட் ஐ ப்ராமிஸ், இனிமே நான் உன்னை என்னைக்கு தனியா இருக்க விட மாட்டேன். So sorry. என் லைஃப்ல வந்து நீ என்னோட லைஃப்ல நான் மாறிட்டேன். ஒருவேளை நீ இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்பப்போ யோசிப்பேன். அந்த குடும்பம் இப்ப என்னோட குடும்பம் இல்ல. இது என்னோட ஊர் இல்ல. அதனால நான் இங்க இருந்து போறதுதான் கரெக்ட். நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். அவரோட குடும்பத்தை, அவரோட வீட்டை விட்டு. குடும்பம் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. என்னோட அம்மா இருக்காங்க. நான் உயிரோட தான் இருப்பேன் அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க. எனக்காக அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்காம நான் எப்படி போவேன்? அவங்க மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையில எப்பவும் பக்கபலமா இருந்திருக்காங்க. அவங்கள பார்க்காம நான் எப்படி போவேன்? என்னால அவங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியல. நான் உயிரோட இருக்கேன்ற சந்தோஷத்தையாவது அவங்க அனுபவிக்கட்டும். அவங்கள ஒரு தடவை பார்க்கணும். அவங்கள பார்த்து நான் எதுக்காக இந்த ஊரை விட்டு போறேன்னு அவங்க கிட்ட சொல்லிடணும். அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க. நான் எடுத்த முடிவை கண்டிப்பா என் அம்மா ஏத்துக்குவாங்க. அம்மா எப்படி இருக்காங்களோ என்னவோ. அவரை இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் தான் அவங்களுக்கு சொல்லணும். ஆனா நான் எப்படி?
கேட்ட பிறகு நீ தந்தது என்னால மறக்க முடியவில்லை அவனுக்கு வழிகள் தெரியவில்லை நான் அபிஷேக் அக்னியை சாட்சியை வச்சு இன்னைக்கு ஒரு சத்தியம் பண்றேன். உன்னை என்னைக்குமே நான் கைவிட மாட்டேன். என்னிலிருந்து உன்னோட மானம் என்னோட மானம். என்னிலிருந்து உன்னோட எல்லா கஷ்டமும் என்னோடது. என்னோட எல்லா சந்தோஷமும் உன்னோடது. என்னால அவரை விட்டுட்டு போக முடியாது. எப்படி அந்த மாதிரி என்னால போக முடியும்? அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் மறந்துடுவாரா? அவர் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா எங்க உறவை மறந்துருப்பாரா? அவரு என்ன மறந்திருக்கலாம். ஆனா சத்தியத்தை மறக்க முடியுமா? கண்டிப்பா அவரால மறக்க முடியாது. அவரு சாகுற வரைக்கும் என் கூட இருப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் அவரை விட்டு எப்படி போக முடியும்? இல்ல, நீங்க என்ன அந்த மாதிரி மறக்க கூடாது. ஏதோ நீங்க தெரியாம தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அந்த தப்பு தொடர்றதுக்கு நான் விட மாட்டேன். புருஷன் பண்ண தப்ப மறந்துட்டு தன்னையே சமாதானப்படுத்திட்டு வாழ்ற பொண்ணு நான் இல்ல. நான் திரும்பி போவேன். அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு அவரை கேட்பேன். எனக்காக ஏன் அவர் வெயிட் பண்ணலன்னு கேட்பேன். நான் செத்துட்டேன்னு ஏன் நினைச்சாருன்னு கேட்பேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க எப்படி யோசிச்சீங்கன்னு கேட்பேன். நான் அவர் பக்கத்துல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா என் காதுல இருந்துச்சுல, அவர் வாழ்க்கையில என்னோட இடத்தை எப்பவும் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன் உங்களால கூட முடியாது. த்ரிஷா உண்மையிலே கலக்கிட்ட. யார் ஜெயிச்சாங்க? யார் ஜெயிச்சாங்க? வேற யார் ஜெயிப்பா? ஆமா, எங்க த்ரிஷா தான் ஜெயிச்சா. இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் எங்க த்ரிஷாவோட ராஜ்யம் தான். அவ சொல்றதான் கேட்கணும். அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த கேம்ல ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. நான் கூட தான் கேம்ல ஜெயிச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னாச்சு? நான் சொல்றதெல்லாம் அவ கேக்குறது வேற விஷயம். நான் தான் சொல்றதே விட்டுட்டேனே. நீங்களே பாருங்க, பிரபாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போன் பண்ண, அவ இன்னும் இங்க வந்த பாடு இல்லையே. நீங்க சரியாதான் சொன்னீங்க மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அவரும் நிறைய கேம்ஸ் விளையாடணும். அண்ட் எல்லாத்துலயும் நான் தான் ஜெயிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ராஜோட ராஜ்யம் தான் நடந்துகிட்டு இருக்கு இல்லங்க? இங்க பாரு மைதிலி, இதெல்லாம் சாதாரண சடங்கு. இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது, மறந்துடணும். ஓகே த்ரிஷா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவர் சும்மாதான் சொன்னாரு. எல்லாரும் இருக்கும் போது அவரோட ராஜ்யம் தான். ஆனா ரூமுக்குள்ள நான் சொல்றதுதான் நடக்கும். அதே மாதிரி நீ சொல்றதுதான் ரூம்லயும் நடக்கும். அட, என்ன பண்ணீங்களா? யாரும் கிளம்பலையானே? ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ எங்க கிளம்பிட்ட? ஐயோ, நான் உனக்கு சொல்லவே மறந்துட்டேன். பூஜை பண்றதுக்கு கோயிலுக்கு போறோம். நீ வா. என்னது பூஜையா? நீ இதுக்கு ஒத்துக்கிட்டியா? டேய், உனக்கு தான் பாட்டியை பத்தி தெரியும்ல. அபி,
ஐ மீன் உனக்கு தான் பாட்டியை பத்தி தெரியும்ல, அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். கடவுள் கிட்ட இருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்கு. வாங்க போலாம், அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வாங்க, பூஜை பண்றதும் நல்லதா இருக்கும். வாங்க போலாம், வா கிளம்பு. சரி அப்படின்னா நாங்க வீட்டுக்கு போறோம்டா. நான் த்ரிஷாவை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குடா. ஓஹோஹோஹோ. உனக்கு கடவுள் செப்பரேட்டா கூப்பிடுவாரா? எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? நீ இந்த ஃபேமிலில ஒருத்தன் தான், நாங்க எல்லாரும் போறோம், நீயும் வந்துதான் ஆகணும். எங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்? பாட்டி பூஜை பண்ண சொன்னது ஒண்ணு, நான் இதுக்காகடா வரணும். நான் உன்ன வர சொல்லி கேக்கலடா, வர சொல்றேன். நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும். எப்படியும் ரெடியா தான் வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை? வா போலாம். ஆமா, இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு வரமாட்டேன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அக்கா சொல்றதும் கரெக்ட் தான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்க கூட கோயிலுக்கு வரக்கூடாதா என்ன? அது மட்டும் இல்லாம கல்யாணமான பொண்ணும் மாப்பிள்ளையும் முதல்ல கோயிலுக்கு போனாதான் நல்லது. பாத்தியா, நீ வரதுக்கு எத்தனை காரணம் கிடைச்சிருக்கு. நீ என்ன டென்ஷன் ஆகுற? கோயிலுக்கு வந்துட்டு அங்கிருந்து ஆபீஸ்க்கு போ. த்ரிஷாவை நாங்க டிராப் பண்ணிடுறோம். இஸ் தட் ஓகே? ஓகே, நோ ஃபேமிலில எல்லாரும் கோயிலுக்கு போறோம்ல, நீயும் வா போலாம். ஆமா கரெக்ட், எல்லாரும் சொல்றாங்க வாங்க போலாம். ரொம்ப டைம் கூட எடுக்காது. ஓகே, எல்லாரும் சொல்றீங்க அப்படின்னா போகலாம். இட் ஆல்வேஸ் வர்க்ஸ். பொண்ணு சொன்ன பையன் ஒத்துக்கிட்டு தான் தீரணும். இது ரொம்ப நல்லா இருக்கே. இவ்ளோ நேரம் நாங்க வான்னு சொன்னோம், ஆனா கேட்கவே இல்ல. ஆனா த்ரிஷா ஒரு தடவை வாங்கன்னு சொன்னதும் நீ பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்ட. வாவ் பிரபா. ஏய் ராபின், வண்டி ரெடி பண்ண சொல்லு. எவ்ரிவன் லெட்ஸ் கோ. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், லெட்ஸ் கோ. சரி சரி வாங்க. வாங்கக்கா. என்ன இப்ப மறுபடியும் எல்லாரும் வெளியில போயிட்டாங்க? அந்த பொண்ணு இன்னும் சைன் வாங்கவே இல்ல. ஆக நம்ம சொல்ற வேலையை அவ செய்ய மாட்டேங்கிறா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தியா? அபி கூட அப்படியே ஒட்டிக்கிட்டு போறா. வண்டி ரெடியா இருக்குல்ல? ஐயோ சித்தப்பா, ராஜனா, டெம்பிள் இஸ் சோ ஃபார். சிட் இன் தி கார், we have to go now. Come on, come on. ஆமா ஆமா, சீக்கிரம் போலாம் வாங்க. ஏய் ஏய் ஏய், எங்க போறீங்க? நான் பாட்டியோட வந்துடுறேங்க. அப்ப பாட்டியும் கிரானியும் தனியா விடு, அதான் நல்லது. எங்க கூட வரியா? ஜர்னி சூப்பரா இருக்கும். ஆமா, நீ சொன்னது கரெக்ட் அபி. அப்ப அவளை அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க? ஏய் வா. அட வா. ஏன் அவர் எனக்கு பதில் சொல்லணும். ஏன் எனக்காக அவர் வெயிட் பண்ணலன்னு என்கிட்ட சொல்லணும். அவர் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அந்த பொண்ணு முன்னாடியே நான் அவரை கேள்வி கேட்பேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட உறவை எப்படி மறந்தாருன்னு கேட்பேன். மைதிலி அண்ணி, என்னாச்சு? அது நான் பூஜைக்கு தேவையான சாமான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேனா இல்லையான்னு யோசிக்கிறேன். எல்லா சாமானும் வச்சிட்டீங்கல்ல? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். சாமான் வச்சிட்டீங்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அப்ப வண்டியில ஏறுங்க, போணும்ல. உட்காரு 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 உட்காரு. நீங்க உட்காருங்க. ஐயா நான் உட்காரேன், நீ முதல்ல உட்காரு. இல்லக்கா நீங்க உட்காருங்க. பாரு, நான் உன்னோட பெரியவல்ல. நீ முதல்ல போய் உட்காரு, நான் உட்கார்றேன். நீங்க உட்காருங்க. இல்லக்கா நீங்க உட்காருங்க. இல்ல த்ரிஷா, நீ உட்காரு. ஏய், நீங்க என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல நீ ஏறு, முதல்ல நீ ஏறுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. பூஜை முடிஞ்சு போயிடும், புரியுதா? முதல்ல வண்டியில ஏறுங்க. வாங்க வந்து உட்காருங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. வாங்க. எல்லாரும் எங்கேயோ வெளியில கிளம்பிட்டாங்க. ஆனா இவங்க கிட்ட நியாயம் கேட்காம நான் போறது இல்ல. எல்லாருக்கும் முன்னாடியும் அவர் எப்படி என்ன மறந்தாருன்னு நான் கேட்பேன். அவர் எப்படி என்ன மறக்கலாம்? எப்போ எனக்கு துணையா இருப்பேன்னு அவர் சொன்னாரு. இப்ப இப்படி பண்ணா எப்படி? எல்லாரும் முன்னாடியும் கேட்டா அவர் கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அவர் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா ஏன் உரிமையை அவர் எனக்கு கொடுத்தே ஆகணும். நான் உயிரோட இருக்கும்போது அவர் எப்படி இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கலாம்? அவரால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? நான் இருக்கும்போது இன்னொருத்தி கூட எப்படி சந்தோஷமா வாழ்வாரு? இவங்கெல்லாம் எங்க போறாங்க? இவங்க கிட்ட எப்படி பேசுறது? ஒண்ணுமே புரியலையே.
போனாங்க அவங்க? அண்ணா நில்லுங்க, நில்லுங்க. பிரக்யா, இன்னைக்கு ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல, இந்த பூஜையிலயும் கல்யாணத்து பூஜையிலயும் வித்தியாசமே இல்ல. இன்னைக்கு நீ இந்த பூஜையில கல்யாண பொண்ணு மாதிரி முகத்தை மூடிதான் உக்காந்து இருக்கணும். என்ன? ஆமா பிரக்யா, அக்னிக்கு முன்னாடி இப்படி துப்பட்டாவை மூடிக்கிட்டு தான் உட்காரணும். வண்டி இங்க இருக்கு. எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உள்ளதான் இருப்பாங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? அபி, பாப்பா. சரிக்கா, இன்னைக்கு உங்க மனசுல நினைச்சது நிறைவேறிடுச்சு. மொத்த எல்லாருமே பூஜைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அபியும் பிரக்யாவும் பூஜைக்கு வரணும்னு நினைச்சேன். ஆனா கூட பாரு, பிரபாவும் த்ரிஷாவும் கூட வந்துட்டான். இதுக்கப்புறம் வேற என்ன ப்ரோக்ராம் இருக்கு? ஒண்ணு இல்ல, இதுக்கப்புறம் எங்கேயாவது சுத்த போவோம். என்ன சொல்றீங்க? ஓகேப்பா. ஆமா மாமா, இது பிக்னிக் மாதிரி எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் இல்ல? இதுவும் நல்லதுக்குதான். எல்லாரும் கோயில்ல தான் இருக்காங்க. அவரை மட்டும் இல்ல, வீட்டுல உள்ள எல்லாரையும் நான் கேட்பேன். எல்லாரும் எப்படி ஈஸியா என்ன மறந்துட்டாங்கன்னு கேட்பேன். என்ன பார்த்து பயந்துட்டீங்களா இல்ல ஆச்சரியப்படுறீங்களா? ஏன்னா என்ன உயிரோட பார்த்து யாரும் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு தெரியலையே. எனக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும் பாட்டி. நீங்க தான் என்ன எங்க வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க. எப்ப எங்க ரெண்டு பேரோட உறவுல எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுக்காம நீ போராடணும், தோல்வியை ஒத்துக்க கூடாதுன்னு எனக்கு தைரியம் கொடுத்துட்டே இருப்பீங்க. என் மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க. ஆனா நான் உயிரோட திரும்பி வருவேன்னு மட்டும் ஏன் நீங்க நம்பாம போனீங்க? எப்பவுமே நீங்க என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நாங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் பிரிய மாட்டோம்னு சொல்லுவீங்க. ஒன்னாதான் வாழ்வோம், ஒன்னாதான் சாவோம்னு சொல்லுவீங்க. அப்புறம் நான் செத்து போயிட்டு எப்படி நீங்க நம்புனீங்க? சொல்லுங்க பாட்டி, நான் உயிரோட திரும்ப இந்த வீட்டுக்கு வருவேன்னு ஏன் நீங்க யாருமே நம்பல? பிரக்யா, நீ பதில் சொல்ல முடியலன்னு உடனே என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா பாட்டி? இங்க யார்கிட்டயுமே என்னோட கேள்விக்கு பதில் இல்ல. நான் செத்துட்டேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நான் எங்க இருக்கேன்னு தேடாம என் கழுத்துல தாலி கட்டினதை மறந்துட்டு என் புருஷனை இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டீங்க.
இல்ல பிரக்யா, நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நான் சரியா தான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். நான் செத்து போயிட்டேன், திரும்பி வரவே மாட்டேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க. நீங்க எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. என் புருஷன் என்னோட உறவையே மறந்துட்டாரு. நீங்க அதுக்கு துணையா இருந்திருக்கீங்க. என் குடும்பம் நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. நீங்க பண்ணதை என்னைக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு சுயநினைவு வந்தப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உடனே வீட்டுக்கு போய் என் புருஷன் என் குடும்பத்தை பார்க்க போறேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க வந்து இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நினைவே வராம இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் அங்கேயே செத்து போயிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது.